வாழை திரைப்படம் வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அவர் வந்து எடுத்திருக்கிறாரு. அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து படமாக வந்து எடுத்திருக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சரி, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, அந்த படத்தை பார்த்தவங்க அழாத ஆளே வந்து கிடையாது. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழுதுடுவீங்க. அது ஏன்றதை நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை திரைப்படத்தை கான்செப்டாக வச்சு, இந்த வாழை திரைப்படத்தோட ரியல் லைஃப் ஸ்டோரி என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த நீயா நானா ஒரு ஷோ பண்ணாங்க. அதில் சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணாமூர்த்தி. வாழை, இந்த வாழை திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இந்த டேரக்டர்ஸ் ப்ரீமியர் ஷோலாம் நடக்கும். அந்த ப்ரீமியர் ஷோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து சொல்லியிருந்தாங்க, இதுதான் வந்து படம், ஒரு மனுஷனோட வாழ்வியலை படமாக வந்து எடுத்திருக்கிறாங்க, இதை பார்த்து யாராலையும் அழுவ முடியல அப்படின்னா அவன் மனுஷனே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செம்மையான டேரக்டர் ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ப்ரீமியர் ஷோ படத்தை வந்து பார்த்துருக்கிறாரு. பார்த்ததுக்கப்புறமா வந்து அவரோட மனசில் என்ன நினச்சாரோ அப்படின்னு தெரியல, மாரி செல்வராஜ் அதாவது வாழை திரைப்படத்தோட டேரக்டரை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுதாரு. அதையும் வந்து நம்ம இணையதளத்தில் வந்து பார்த்தோம். நிறையா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துருந்தோம். அந்த திரைப்படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக சின்ன வயசில் வேலைக்கு போவார். வேலைக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார், ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ துன்பப்பட்டார் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. அதை வந்து நமக்கு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்குறவங்களும் சரி, பார்க்காதவங்களும் சரி, இன்னும் நம்ம இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது எங்கேயாவது ஒரு மூலையில் நம்ம மேலே வரணும், படித்து நம்ம கஷ்டத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக எவனாவது ஒருத்தன் உழைச்சிக்கிட்டு இருப்பான்ல, அவனுக்கும் சேர்த்து தான் அவர் படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கும் வந்து கண்ணீர் வரும். ஏன்னா இது வந்து எது கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக போய் வந்து வேலை செஞ்சுருப்போம். நிறைய பேர் வந்து நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, வீடியோ கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ தள்ளி போய் ஏதோ ஒன்று வேலை, சித்தாள் வேலையை எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதை தான் வந்து இந்த திரைப்படம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஞாபகத்தை படுத்தி நம்மளோட கண்ணீரை நம்மளை அறியாமலேயே வெளியே கொண்டு வருது. அதுதான் இந்த திரைப்படம். இன்னும் வந்து நிறையா பேர் வந்து இன்னும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆக்ட்ஸ் கொண்டு வந்தாலுமே சரி, நிறுவனத்தில் ஒரு 18 வயசு கீழே இருக்கிற சிறுவர்கள் வந்து யாரும் வந்து, அதாவது குழந்தைகள் யாரும் வந்து பணியில் இருக்கக்கூடாது அப்படின்ற சட்டமே வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது இருந்தாலுமே பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தவங்க இன்னும் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு குழந்தை வந்து இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக, குடும்ப கஷ்டத்துக்காக, ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு நீயா நானா ஷோ வந்து ஒன்று பண்ணாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து சிறு வயதுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நிறையா பேருக்கு வந்து வர சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு பையன் வந்து தன்னோட அம்மா வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களால படுக்கவே முடியல. தரையில் படுத்தா வந்து முட்டியை வேலைக்கு போய் முட்டியெலும்புலாம் தேஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க தரையில் படுத்துக்கிட்டதை பார்த்து பையன் கஷ்டப்பட்டு எப்படியாவது வந்து எங்கள் அம்மா வந்து பெட்டில் படுக்க வைக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. வாழைத்தார், அந்த பசங்க வந்து வாழைத்தாரை தான் தூக்கிட்டு போவாங்க. அந்த பையன் வாழைத்தாரை ஒரு பக்கமாக வச்சு தூக்கிட்டு போய் அவனுக்கு இந்த சைடு எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது நீயா நானா ஷோவில் வந்து ஒளிபரத்ததன் காரணமாக வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர் வந்து பார்த்துருக்கிறாரு. பார்த்ததுக்கப்புறம் அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து
பெட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பையனை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட காலேஜ் ஃபீஸை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களே வந்து கட்டுறதா வந்து சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாங்க. இசையமைப்பாளர் தமன் இருக்காருல்ல, அவரும் வந்து இவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க, இந்த பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், படிக்கிற செலவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத மியூசிக் டைரக்டர் தமன் வந்து சொல்லியிருந்தார். பட் என்னதான் இருந்தாலும் யார் எவ்வளோதான் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாலுமே சரி, ஆனால் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்றுக்காக இந்த ஏதோ ஒரு குறை இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு வந்து அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, அவங்க யாரோ சொந்தக்காரங்க வீட்டில் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பா இருப்பாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க. சில பேர் அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. அப்படி 2 பேர் இருந்தாலுமே போதிய வருமானம் பத்தாமல் கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காக சிறு வயதுலேருந்தே இன்னும் வந்து வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல எங்கே பார்த்தாலுமே சரி, ஒரு சிறிய குழந்தையாவது ஒரு நாளைக்கு நீங்கள் சென்னை மெட்ரோ சிட்டியில் இருக்கட்டும் இல்லை எங்கேயோ இருக்கட்டும், நீங்கள் எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு குழந்தைய ஒரு நாளைக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு குழந்தை கையேந்திரத்தை பார்க்காம உங்களால் வந்துட முடியுமா? நம்ம இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே வந்து பார்க்காம அப்படி இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் எவ்வளோ சட்டங்கள் என்னமோ வந்தாலும் சரி, இது எல்லாமே திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கான தீர்வு என்ன? அரசாங்கமா இல்லை பெற்றவங்கள சொல்ல முடியுமா? என்ன ரீசன்? இதுக்கு வந்து என்ன சொல்யூஷனாக இருக்க முடியும்? இதுக்கு என்ன சொல்யூஷன் தரலாம் அப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகும். பட் உங்களால் முடிஞ்ச உதவியை ஏதாவது ஒன்று, யாராவது ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க, உங்கள் குடும்பத்துக்கும் மேலே நீங்கள் ஏதோ ஒரு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிறு சிறு குழந்தைகள், ஏதாவது உங்கள் கண்ணுக்கு படுற குழந்தைகள் வந்து யாராவது படிக்க போகாமல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவுங்க. படிக்கிற செலவை ஏற்றுக்குங்க. கண்டிப்பாக வந்து அவங்களும் நாளைக்கு படித்து மேலே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டை வந்து நல்லா பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வரவங்களையும் அந்தந்த ஜென்ரேஷன் வந்து நல்லா வந்து பார்த்துப்பாங்க. நீயா நானா ஷோவில் கோபிநாத் வந்து கேட்டிருப்பாரு, ஒரு சிறுவன் வந்து இனிமேல் உங்கள் அம்மா வேலைக்கே போவேனான்னு சொல்லிட்டாங்க, இந்த வாழைத்தார இந்த மூட்டையை தூக்கி போட்டுரு, மூட்டை தூக்கி போயிட்டு இருக்கல, நீ மூட்டை தூக்கி போட்டுரு அப்படின்னு வந்து அவங்க கோபிநாத் வந்து சொல்லுவார். இந்த இடத்துல தூக்கி போட்டு கழிச்சு விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதையும் கழிச்சு விட்டுருவார். இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதே மாதிரி வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் தான் வாழைப்படத்தை எடுத்துட்டீங்கல்ல, எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாழைத்தாரை தூக்கி போட்டுறாங்கல்ல, உங்கள் சுமையெல்லாம் குறைஞ்சிருச்சா, பாரம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு மாரி செல்வராஜ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இன்னும் என் ஊரில் கண்ணு முன்னாடியே வந்து இன்னும் வாழைத்தாரை தூக்கிட்டு போயிட்டு தானே இருக்காங்க. சிறு குழந்தைகள் எல்லாருமே வந்து நான் பட்ட மாதிரியே எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மை. அது என்னைக்கு மாறுதோ அப்போ தான் வந்து அவருக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து எல்லாரும் மனசு வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் தன்னால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டுறீங்க, யாராவது நீங்கள் சின்ன வயசில் என்ன கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத தயவு செஞ்சு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.